நல்லா இருக்கான படம் சூப்பரா இருக்கு. மஸ்ட் வாட்ச் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். மோகன்லால் திலீப் சூப்பரா நடிச்சிருக்கு. ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் ஆமா ஆமா ரொம்ப நாள் கழிச்சு தான் 2 பேரும் ஸ்கிரீன்ல வருது. ஆனா சூப்பரா இருக்கு. அந்த ரெண்டு பேரும் ஃபைட் சீனு அந்த மாதிரி எல்லாம் சாங்ஸ் எல்லாமே சூப்பரா பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. வேற யாராவது கேமியோ நடிச்சிருக்காங்களா? அது சொல்ல முடியாது. அது நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணும். தமிழ் ஆக்டர் இருக்கு. ஆனா நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு சொல்லணும். அதில் கிளைமேக்ஸ் சீன் தான் சொல்ல முடியாது. மஸ்ட் வாட்ச் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். மற்றபடி ஃபைட் அதெல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கமர்ஷியலா எடுத்துருக்காங்க. ஆமா சூப்பரான நடிச்சு. வினித் எப்படி நடிச்சிருக்காரு? திலீப் வேற லெவலா இருக்கு. வினித் ஸ்ரீனிவாசன் அவரும் சூப்பரா இருக்கு. அவருக்கு போலீஸ் ரோல் தான். ஆனா சூப்பரா நடிச்சிருக்கு. படத்துல ஏதாவது லேக் அந்த மாதிரி இல்ல லேகே இல்ல. ஃபுல் டைம் என்டர்டெய்னர். தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். ஆமாமா கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்காது. காமெடி எல்லாம் இருக்கு. ஆமா காமெடி அண்ட் இது ஃபைட் சீன் அந்த மாதிரி என்டர்டெய்னர் ஃபுல் டைம் என்டர்டெய்னர் நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ மோகன்லால் படம் தான் சூப்பராக இருந்துச்சு. திலீப் 8 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒர்த் வாட்சிங் 2 வாட்டி 3 வாட்டி கூட பார்க்கலாம். ஃபுல்லாக மேட்னஸ் ஃபிலிம் மாதிரி லாஜிக் எதுவும் பார்க்காம செம்மையாக இருந்துச்சு படம். பார்ப்போம். எப்படி நடிச்சிருக்காங்க? 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் பேஸ்டு தான் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வச்சு ஃபுல்லாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் மூவி மாதிரி தான். வினித் எப்படி நடிச்சிருக்காரு? வினித் வேற லெவல். வினித் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் இருக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு இதுக்கு பிஜிஎம் இருந்துச்சு. பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கம்பேக் தான் இது. கண்டிப்பா திலீப் கம்பேக் ஆகும். கண்டிப்பாக கம்பேக். படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னா திலீப் சாரோட பயங்கர கம்பேக் படமாக இருக்குது படம். உண்மையில வந்து பயங்கரமாக முதல்ல மோகன்லால் சார் செகண்ட் ஹாஃப்ல வராரு. அவர் வந்த சீர் எல்லாமே இந்த தியேட்டர் வந்து அப்படியே செதறிட்டாங்க. அந்த மாதிரி யாரு இல்ல அவர் ஒரு அரை மணி நேரம் இருக்குது படத்துல வந்து. அரை மணி நேரம்னு ஒரு சீன்ல வராது. அப்படி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் திலீப் சார் மோகன்லால் சார் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இது எப்படின்னா திலீப் சாரோட முன்னாடி ரன்வே கொச்சிராஜா வந்த மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி மாஸ் படமா இருக்குது. சூப்பரா பண்ணிட்டாங்க படம் வந்து. ஆமா காமெடி இருக்குது. ஃபைட்டு சூப்பரா இருக்குது. இன்டர்வெல்ல ஒரு பெரிய ஃபைட் சீன் இருக்குது. சாண்டி மாஸ்டர் கூட சேர்ந்த ஒரு பெரிய ஃபைட் ஒன்று இருக்குது. இன்டர்வெல் போர்ஷன் அதான். அப்படி வேற யார் கேமியோன்னு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. படம் பார்த்தா தானே. ஆமா கேமியோ இருக்குது. கிளைமேக்ஸ்ல எல்லாம் கேமியோ இருக்குது. எக்ஸெப்ட் பண்ணி வரணும். நம்ம எந்த லாஜிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே வரணும், பார்க்கணும், போகணும். ஆனால் சூப்பரா இருக்கு. இப்போ நானே வந்து ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு மறுபடியும் இந்த பிவிஆர் பலாசோல பார்க்கலான்னு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குது படம். ஆமா ஒர்த்தா இருக்குது படம். நம்ம 2.5 மணி நேரம் போறதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கு படம். ஆமாமா கண்டிப்பா கம்பேக். இந்த படம் கண்டிப்பா 100 அடிக்க போகுது. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் அடிப்பாரு. அந்த மாதிரி இருக்குது படம். ஆமா ஓகே தேங்க்யூ. நல்லா இருக்கு. சூப்பர். நைஸ். நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. இல்ல கம்பேக் கொடுக்கறதுக்காக அவர் எங்கேயும் போகலையே. அவர் கேஸ் பிரச்சனை இருக்கு, ஃபைன் அது எல்லாம் வெளியே வந்துருச்சு. இல்ல அவர் இந்திய படம் சரியா ஓடலையே. சில படம் எந்த படம் பத்தி சொல்றீங்க? அப்படி எல்லாம் இல்ல. கேரளால எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ் படம் கேரளால எல்லாம் அப்படி ஓடாது இல்ல. விஜய் இவங்க மாதிரி படம் வந்தாதான் ஓடும். அது மாதிரி தானே இங்க அதுவும். கேரளால நல்லா ஓடி இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஒன்னா நடிச்சிருக்காங்க. அது வந்து மோகன்லால் வந்து அவர் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான். பட் ஜாஸ்தி எதுவும் சொல்ல முடியல, ரிவீல் பண்ணல. அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸர் தான். இல்ல ஆக்சுவலி இந்த படத்தில் எல்லாருமே சூப்பரா நடிக்கிறவர் தான். எல்லாமே போட்டிருக்கு எல்லா கேரக்டருக்காக. ஸோ யாரு அது இதுன்னு சொல்ல முடியல. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கு. கமர்ஷியல் சூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். முன்னாடி அவங்க இது ஒரு இடத்துல கூட பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி பண்ண மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் மாத்தி இன்னொரு ஆள் கொண்டு வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் தமிழ் ஆளுங்க தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கணும். மோகன்லாலோட என்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கு. இது கம்பேக் இருக்குமா திலீப்க்கு? ரொம்ப கம்பேக். எப்படி இருக்கு? கமர்ஷியலா இருக்கா? காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. வினித் ஸ்ரீனிவாசன் அப்படி நடிச்சிருக்காரு. ஹி இஸ் ரியலி குட். படத்துல என்னன்னா ப்ளஸ்ன்னு சொல்லுவீங்க? ப்ளஸ் அப்படி இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படி ஒன்றும் இல்லை. என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ அதுக்காக பண்ணி ஒரு ஃபிலிம். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி திரும்பி போனோம். அவ்வளோ. கேமியோ கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அவ்வளோ நிறைய ஒன்றும் இல்லை. ½ அன் அவர். நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி நடிச்சிருக்கா திலீப்? திலீப் எல்லாமே நல்லா நடிச்சிருக்கு. மோகன்லால் அவரு ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்களே. நல்லா இருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. படம் பார்த்துதான் புரியணும். அப்ப அந்த ஒரு கிடைக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வினித் ஸ்ரீனிவாசன் அவர் கேரக்டர் எப்படி இருக்கு? வினித் ஸ்ரீனிவாசன் அவர் எப்படி? நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு திலீப் மோகன்லால் எடுத்து நடிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருந்துச்சு.
என்ன மாதிரி கமர்ஷியலா எடுத்துருக்காங்க? கமர்ஷியல் மூவி தான், பக்கா கமர்ஷியல் கமர்ஷியல் தான், லாஜிக் இல்லாம பார்க்கணும் அவ்வளவுதான். தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். படத்துல வேற என்ன ஸ்பெஷல் ஏதாவது? ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. வினித் அவர் எப்படி நடிச்சிருக்காரு? வினித் சீனிவாசன். வினீத் அவங்க நிறைய பேர் கேமியோ இருக்கு அவ்வளவுதான். வேற யார் புதுசா? புதுசானா கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ இருக்கு, அதையும் போய் பாருங்க. அது போய் பாருங்க, சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். கண்டிப்பா திலீப் இது கம்பேக்கா இருக்கும். கம்பேக்கா தான் இருக்கு. நல்லா நல்லா இருந்துச்சு. எப்படி நடிச்சிருக்காரு திலீப்? நல்லா நடிச்சிருக்காரு. கம்பேக் இருக்குமா? நல்லா இருக்கு.